20 தொழுதார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் கூட கிடையாது. ஒரே ஒரு ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ் இருக்கிறது. அது அந்த 20 ரக்காத்து கட்சிக்காரர்களை என்ன செய்யறாங்க, பலவீனன்னு ஒத்துக்கிறாங்க. நம்ம தனியா அதை விமர்சிக்க தேவையே இல்லை. சகோதரர் தராவி 20 ரக்காத்துகளான்னு புஸ்தகம் போட்டார். அந்த புஸ்தகத்தில் அவர் என்ன செய்யறாரு, நபிகள் நாயகம் 20 ரக்காத் தொழுதார்கள் என்ற ஒரு ஹதீஸ் இருக்கிறது, ஆனால் அது ஏற்கத்தக்கது இல்லை அப்படின்னு சொல்லி போடுறாரு. அதனால அவங்களே ஏத்துக்கிட்ட விஷயமா இருக்கிறதுனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 தொழல, இதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. அதுல 100% இது கன்ஃபார்மான உண்மை. இந்த 20ங்கிறது எப்படி வருதுன்னு கேட்டா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பெயரை பயன்படுத்தித்தான் 20 ரக்காத் நடைமுறையில் வந்திருக்கிறது. ஆனால் அது கூட தப்பா வழங்கிட்டு இருக்காங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 20 ரக்காத் அவங்க சுன்னத்து, குலஃபாய ராஷிதீன்களுடைய சுன்னத்தை பின்பற்ற சொல்லியிருக்கிறாங்க. அதனால நாங்க அதை எடுத்துக்கிட்டோம் அப்படிம்பாங்க. என்னப்பா உமர் ரலியல்லாஹுடைய ஹதீஸ்னு கேட்டா, உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில் மக்கள் 20 ரக்காத் தொழுதார்கள் ஒரு ஹதீஸ் இருக்கிறது. கானன் நாசு யகூமுன அலா அஹதி உமர் இப்னுல் கத்தாப்னு வரும். உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில் மக்கள் 20 ரக்காத் தொழுதார்கள் அப்படின்னு வருது. இதை கொண்டாந்து காட்டுவாங்க பாருங்க, மக்கள்லாம் 20 ரக்காத் தொழுதிருக்கிறாங்க. அதே உமர் ரலியல்லாஹு அவர்கள் சம்பந்தமா இன்னொரு ஹதீஸ் வருது. அது ஆதாரப்பூர்வமானதான், மொத்தாங்கிற நூல்ல வருகிறது. அதுல என்ன வருதுன்னு கேட்டா, உமர் ரலியல்லாஹு அவர்கள் உபய் இப்னு கஅப் என்பவரையும் தமீமு தாரி என்பவரையும் இமாமாக நியமித்து 11 ரக்காத்து தொழுவுமாறு உத்தரவு போட்டார்கள். மஸ்ஜித் நபவியில ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளியில ஒரு இமாம், 2 இமாம் நியமிக்கிறாங்க. 2 பேருக்கு என்ன ஆர்டர் போடுறாங்க, ஐய குமால் இன்னாசி பி இஹ்தா அஷர ரக்கா, மக்களுக்கு 11 ரக்காத்து தொழுவிக்க வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் கட்டளை போட்டார்கள். இப்ப கட்டளை போட்டார்கள் என்பதில் அவங்களுக்கு சம்பந்தம் இருக்குமா, அவங்க காலத்தில் யார் யாரோ செய்தார்கள் அதில் சம்பந்தம் இருக்குமா? இப்ப நான் என் காலத்தில் என்னென்னமோ நடக்கும், அதில் எனக்கு சம்பந்தம் இருக்காது. நான் எதை சொன்னோனோ அதான் எனக்கு சம்பந்தம், நான் எதை செஞ்சேனோ அதான் எனக்கு சம்பந்தம். உமர் ரலியல்லாஹு செஞ்சாங்கன்னு சொல்லுங்க, உமர் சம்பந்தப்படுத்திக்கிறங்க. உமர் ரலியல்லாஹு கட்டளை போட்டாங்கன்னு சொல்லுங்க, அவங்களோட சம்பந்தம் ஒத்துக்கலாம். உமர் ரலியல்லாஹு காலத்தில் மக்கள் தொழுது நமக்கு என்ன, உமர் ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க, 11 ரக்காத் தொழுவிக்கும் போது உத்தரவு போட்டாங்க. இந்த இதை விளங்காம மக்கள் தொழுதையே உமர் ரலியல்லாஹு தொழுதாக சில பேர் தப்பாக புரிந்து கொண்டு இப்படி ஒரு ஆர்குமெண்ட் பண்ணி அதை அமுல்படுத்த நினைக்கிறாங்க. தப்பு. இன்னும் சொல்ல போனா உமர் ரலியல்லாஹு செஞ்சு இருக்கட்டுமே, அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செஞ்சாங்கன்னு கிடைக்கும் போது அது சிறந்ததா, உமர் ரலியல்லாஹு சொன்ன சிறந்ததா? நம்மளா உமர் ரலியல்லாஹு உமர் பெருசுன்னு சொல்லுங்க, அபு ஹனீஃபாவா உமர் ஆண்டு கேட்டா உமர் பெருசுன்னு சொல்லுங்க, நானா உமர் ரலியல்லாஹு ஆண்டு கேட்டா உமர் ரலியல்லாஹு பெருசுன்னு சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய ரசூலா உமர் ரலியல்லாஹுவா, அப்போ உமரும்பீங்களா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் காட்டியிருக்கிறாங்க போது அது உங்களுக்கு வெற்றி தருமா, அது கூடுதல் பாதுகாப்பை தருமா, அதில் மறுமையில் கூடுதல் வெற்றியை தருமா, அவங்களுக்கு பிந்தி அவங்களுடைய தோழர்கள் செய்தது உங்களுக்கு வெற்றி தருமா? இப்படி பார்த்தாலும் உமர் ரலியல்லாஹு சம்பந்தம் கிடையாது. சம்பந்தம் வச்சுக்கிட்டாலும் அது நமக்கு மார்க்கம் இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதுதான் மார்க்கம். அடுத்தவங்க கேட்கறாங்க, நபில் தொழுகை தானே, நபில் தான் எவ்வளவு நாளும் தொழுவலாம, 20 தொழுதுட்டு போறது அப்படிங்கிறாங்க. அப்ப நபில் கிடையாது. இது நபில்னா அதுக்கு ஒரு பேர் இருக்காதுங்க, நபில்னா அதுக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்காது. நபில் சுன்னத்துனா அது சுபுடைய சுன்னத்து 2ங்கிறோம், எல்லாத்துக்கும் 2 தான், அது கூடாது. சுபுடைய சுன்னத்து 4 ஆகுமா? ஆகாது. எல்லாருக்கும் 2, நீங்கள் 2 தான் தொழுவணும், நானும் 2 தான் தொழுவணும், அதுக்கு பேர் சுன்னத். நபில்னா என்ன தெரியுமா, அதுக்குன்னு ஒரு நேம் இருக்காது, அதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்காது. உங்களுக்கு வசதிப்பட்டா 10 தொழுவீங்க, எனக்கு படுத்து கிடக்கிற தூக்கம் வர மாட்டேங்குது, எதுக்கு வேஸ்டா முடிச்சிட்டு இருக்கணும்னு நான் 4 தொழுவேன். உங்களுக்கு என்ன செய்யுது, இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம தொழுவோம் ஆசைப்படுறீங்க, நீங்க 6 தொழுவீங்க. இன்னொருத்தர் இன்னும் கொஞ்சம் நல்லா தொழுவோம் நினைக்கிறாரு, அவர் 10 தொழுவாரு. நஃபில் என்பதற்கு யூனிஃபார்ம் இருக்கக்கூடாது. எல்லா மக்களையும் ஒன்னு சேர்த்து 20 ரக்காத்து ஆக்கி எல்லாரும் 20 தொழுவுங்க, அதுக்கு நஃபில் நீங்க சொல்லிட்டு நஃபில் ஆகுமா? அது நீ 20 எனக்கு திணிக்க நீ யாரு? எனக்கு டைம் இருந்தா 2 தொழுவேன், இல்லாட்டி விட்டுறவும் செய்வேன். அது கேட்க நீ யாருன்னு கேட்கணுமே இல்ல. அல்லாஹ் சொல்லட்டும், நமக்கு ஆர்டர் பண்ணுவதற்கு அல்லாஹ்க்கு தான் அதிகாரம் இருக்கு, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அதிகாரம் இருக்கிறது. நீ யாருப்பா எனக்கு 20 தொழுகு நஃபில்னு சொல்லி எல்லாத்துக்கும் இப்படி யூனிஃபார்ம் கொண்டு வர்றீங்க? அப்ப நஃபில் மார்க்கத்தில் உண்டு. நீங்க சுன்னத்தை தொழுது முடிச்சிருங்க, 8 ரக்காத் தொழுதுருங்க, அல்ல 7 தொழுதுருங்க. படுத்து கிடக்குறீங்க, தூக்கமே வரல, ஏன் போட்டு சும்மா போட்டுட்டு உலகத்தை இப்படி மோட்டை போலையை பார்த்துட்டு கிடக்கணும், ஏதாவது தொழுவுமே நினைக்கிறீங்க. 4 தொழுத தப்பு கிடையாது, 6 தொழுத தப்பு கிடையாது, ஒரு 8 தொழுத தப்பு கிடையாது. இது நஃபில். அது நீ 8 தொழுது நானும் 8 தொழுவு சொன்னா அது நீ சுன்னத்தாக பாக்குறேன்னு அர்த்தமாயிரும். நான் 8 தொழுவுறேன், நீ 8 தொழுவு, அது ஏன் நீ என்ன எனக்கு சொல்றேன்னு கேட்கணுமா இல்லையா? அப்ப இந்த 20 ரக்காத்து நம்பர் நீங்க எப்போ போட்டுறீங்களோ அதுக்கு பேர் நஃபில் இல்லை. நஃபில் என்றால் நம்பர் லிமிட் யாரும் பண்ணக்கூடாது.
உங்களுடைய வசதிக்கு தகுந்தவாறு, உங்களுடைய வாய்ப்புக்கு தகுந்தவாறு வேற கடமைகளை புறக்கணித்து விடாதவாறு. நஃபில்னு சொல்லி நுழைஞ்சுக்கிட்டு பொண்டாட்டிக்கு செய்யற கடமை, பிள்ளைக்கு செய்யற கடமையெல்லாம் புறக்கணிச்சுட்டு ராத்திரி பூரா நின்று வணங்கினார்னு வைங்க, அதுவும் நஃபில் கிடையாது. உன்னுடைய எல்லா கடமைகளையும் செய்துவிட்டு கடமைகளுக்கு குந்தகம் இல்லாத வகையில், உன்னுடைய உடலுக்கு கேடு தராத வகையில் உனக்கு ஃப்ரீயா மூடும் சந்தர்ப்பமும் இருக்குமையானால் நீ விரும்பின அளவுக்கு தொழுதுக்கப்பா. அதான் நஃபில். அதனால நஃபில் என்ற வாதத்தை இதுக்கு சொன்னா தப்பு. தஸ்பீஹி தொழுகை எப்படி தொழுகிறீங்களா? தொழுகை இருக்குதா? ரசூல்லா வந்து தன்னோட சிறிய தந்தை அழைத்து இந்த தொழுகையை வந்து டெய்லி தொழுங்க, இல்ல வாரத்துல ஒரு தடவை தொழுங்க, இல்ல மாசத்துல ஒரு தடவை தொழுங்க, இல்ல வருஷத்துல ஒரு தடவை தொழுங்க, இல்ல ஆயுசுல ஒரு தடவை தொழுங்கன்னு சொல்லியிருக்காங்க. மறைமுகமான செய்த பாவங்களுக்கு எல்லாம் வந்து மன்னிப்பு கிடைச்சிருக்காங்க. அந்த மாதிரி தொழுகை இருக்குதா? அதாவது தஸ்பீஹி தொழுகை என்ற ஒரு தொழுகையை பற்றி சில ஹதீசுகள் திருமதியில, ஹாக்கிம்ல, பைஹகில, தாரகுத்னியில, இப்னு ஹிப்பான்ல, இன்னும் பல நூல்கள்ல ஹதீசுகள் இருக்கிறது தஸ்பீஹ் தொழுகையை பற்றி சொல்லக்கூடிய ஹதீசுகள். இந்த ஹதீசுகள்ல ஒரு ஹதீசு கூட நம்பகமான அறிவிப்பாளர்கள் வழியாக பதிவு செய்யப்படல. எந்த ஹதீஸை எடுத்துக்கொண்டாலும் அதுல ஒரு கோளாறான ஒரு ஆள் இருக்கிறார். ஹதீசுகளை பொறுத்த வரைக்கும் சொல்ற ஆள் சரியா இருந்தா தான் ஹதீஸை ஏத்துக்குருவோம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்கன்னு சொல்வதாயிருந்தால் அதை கேட்ட ஒரு சஹாபி, அவர் கரெக்டா தான் இருப்பாரு, அவர்ல கோளாறு இருக்காது. அந்த சஹாபியிட்ட கேட்டவர் யார், அவரிடத்தில் கேட்டவர் யார், அவரிடத்தில் கேட்டவர் யார், இந்த நூலாசிரியருக்கு சொன்னவர் யார். ஒரு நூலாசிரியருக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடையில 5 பேர் 6 பேர் வருவாங்க. நூல் வடிவத்துக்கு பிறகு நம்ம ஆதாரத்தை தேட வேண்டியதில்லை, இருக்கார்ல எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க, புக்காவே ஆயிடுச்சுன்னு வைங்களேன். இப்ப புகாரின்னு வைத்துக் கொள்ளும், புகாரிக்கு ரசூல், புகாரி இமாம்னா அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக கேட்டவர் இல்ல. அவங்க காலத்துக்கு இவங்க காலத்துக்கு 250 வருஷம் வித்தியாசம் இருக்கிறது. அப்ப புகாரி இமாமுக்கு ஒருத்தர் சொல்லியிருப்பாரு, அவருக்கு இன்னொருத்தர் சொல்லியிருப்பாரு, அவருக்கு இன்னொருத்தர் சொல்லியிருப்பாரு, அவருக்கு ஒரு சஹாபி சொல்லியிருப்பாரு, அந்த சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டிருப்பாரு. இப்படி ஒரு 5 பேர் வருவாங்க. இப்ப அறிவிப்பாளருங்கிறவங்க இந்த 5 பேரும் கரெக்டா இருக்கணும். முதல் அறிவிப்பாளர் தப்பா இருந்தாலும் ஏத்துக்கிற மாட்டோம், இரண்டாவது அறிவிப்பாளர் தப்பா இருந்தாலும் ஏத்துக்கிற மாட்டோம். பொய் சொல்றவர்னு வைங்க தள்ளிடுவோம், ஏமாத்துக்காரனா தள்ளிடுவோம், ஒண்ணு கிடக்கு ஒண்ணு பேசுவார்னா தள்ளிடுவோம், இவரும் அவர் சந்திக்கலன்னா கூட தள்ளிடுவோம். இப்ப காந்தி சொன்னதாக நான் அறிவிக்கிறேன், ஏத்துக்கிறீங்களா? நீ எங்கடா காந்தியை பார்த்துன்னு கேட்பீங்களா இல்லையா? ஒரு நாள் காந்தி என்ன சொன்னார் தெரியுமான்னு நான் உங்கள்ட்ட சொல்றேன். நீங்க என்ன செய்வீங்க? காந்தி சொன்ன உனக்கு எப்படி தெரியும், நீ பாத்தியா அல்லது பார்த்தவன் உன்ட்ட சொன்னானான்னு கேட்பீங்களா இல்லையா? அதே மாதிரி இன்னாரு சொன்னார்னு ஒருத்தர் சொல்வதாக இருந்தால் அவரும் ஒரு காலத்தில் வாழ்ந்திருக்கிறார்களா, பார்த்திருக்கிறார்கள் பார்ப்போம். அவர் முதல் நூற்றாண்டுல உள்ளவர், 2ஆம் நூற்றாண்டுல உள்ளவர்னு வருதுன்னு வைங்க, இது போக்குன்னு தள்ளி விட்டுருவோம். இப்படியான கோளாறுகள் உள்ள ஹதீசுகளை ஏற்றுக்கொள்ள கூடாது. தஸ்பீஹ் தொழுகை சம்பந்தமா வருகிற எல்லா ஹதீசுகளுமே கோளாறு படைத்த ஹதீஸா தான் இருக்கிறது. முழு டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும்னு சொன்னா தஸ்பீஹ் தொழுகை ஒரு ஆய்வு என்ற தலைப்புல ஏகத்துவம் பத்திரிகையில கிட்டத்தட்ட ஒரு 4-5 இஷ்யூல தொடர்ந்து ஆர்டிகல் வந்திருக்கிறது. அந்த பழைய இஷ்யூக்களை உங்கள்ட்ட இருந்து அந்த ஜெராக்ஸ் எடுத்து அந்த ஆர்டிகலை மட்டும் நீங்கள் படிச்சு பாத்தீங்கன்னா அது ஒரு பலவீனமான செய்தி என்பதை விளங்கிக்கலாம். அது போக இது அறிவிப்பாளர் உள்ள மேட்ரு. இரண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா பிராக்டிகலா தொழுகை என்பது எதற்கு தரப்பட்டிருக்கிறதோ அதை கெடுக்கிற விதமா அந்த ஃபார்முலா அமைஞ்சிருக்கிறது நீங்க பார்க்கலாம். இது முதல் ஹதீஸ் சரியா இருந்தா அதை பத்தி பேச மாட்டோம். ஹதீஸ் சரியா இல்லாதனால இதையும் சேர்த்து பேச வேண்டி இருக்கிறது. ஹதீஸ் சரியா இருந்தா அது என்ன ஃபார்முலா வந்தாலும் பரவாயில்ல, ஏத்துட்டு ஆகணும். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிட்டாங்க போது சொன்னது இல்லைன்னு ஆகும் பொழுது அதுல வேற வேற கோளாறுகளையும் பார்க்க வேண்டி இருக்கிறது. என்ன கோளாறு? இந்த தஸ்பீஹ்னு சொல்றாங்கல்ல, சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம், இவ்வளவு பெரிய வார்த்தை. இது என்ன செய்யணும்? 15 தடவை சொல்லணுமா, நின்று கொண்டு 15 தடவை சொல்லணுமா, ருக்குவுல ஒரு 10 தடவை சொல்லணுமா, ருக்குவுல எந்திரிச்சு ஒரு 10 தடவை சொல்லணுமா, சஜிதாவுல ஒரு 10 தடவை சொல்லணுமா, சஜிதாவுல எந்திரிச்சு ஒரு 10 தடவை சொல்லணுமா, அடுத்த சஜிதாவுல ஒரு 10 தடவை சொல்லணுமா, மொத்தம் 75 ஆயிருமா, 4 ரக்காத் தொழுதா 300 ஆயிருமா, இப்படி தொழுவணும்னு உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. இப்போ நீங்க ருக்குவுல இருந்து கொண்டு இந்த தஸ்பீஹ் சொல்றீங்கன்னு வைங்க, இவ்வளவு பெரிய தஸ்பீஹ 10 தடவை ஒரு மனிதனால் என்ன முடியுமான்னு என்ன முடியாது. எப்ப என்ன முடியும்? அவன் தொழுகையில் இருந்து வெளியேறி கவனத்தை திருப்பி ருக்குல பாத்துருவான். இப்படி என்னவா 1 2 3 ஏன்னு கேட்டா சின்ன வார்த்தைன்னு வைங்களேன், அப்படி ஷார்ப்பா எண்ணிடலாம். சுப்ஹானல்லாஹ் 10 என்ன சொல்லுங்க, வேறல மடக்காம எண்ணிப்படலாம். சுப்ஹானல்லாஹ் 10 சொன்னா சுப்ஹானல்லாஹ் 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 3 ஞாபகம் வச்சுக்கிட்டோமா, சுப்ஹானல்லாஹ் 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 10. இதுக்கு எந்த வேலையும் மடக்க தேவையில்லை. இது எப்படி இருக்குது? சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் 1. அவன் குழம்புவான். அப்ப 1 2 தடுமாறுவான். அது ஓதவும் செய்யணும்,
தொழுகையில நிக்க மாட்டாங்க. இந்த ஃபார்முலாவே தொழுகை என்பது நம்மள அப்படி ஈடுபாடா கொண்டு போகக்கூடியதா இருக்கணும். 3 சுப்ஹான ரப்பியல் அலீம்னா அது ஒரு நினைவுல இருக்கும். அதுல ஒத்தப்படைன்னு மொட்டையா சொல்லிட்டா கூட என்ன செய்யலாம், ஜோடி ஜோடியா சொல்லிட்டு போயிடலாம். ஒத்தப்படை 1000 கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு சுப்ஹான ரப்பியல் அலீம்னு ஒரு தடவை சொல்லி போடுங்க, அப்புறம் 2 சேர்த்து சொல்லுங்க. ஒத்தப்படாது அது. சுப்ஹான ரப்பியல் அலீம், சுப்ஹான ரப்பியல் அலீம், சுப்ஹான ரப்பியல் அலீம், சுப்ஹான ரப்பியல் அலீம். எத்தனைன்னு தெரியாட்டா கூட ஒத்தப்படைங்கிறத அதை ஒரு எந்த ஒரு ரிஸ்க் எடுக்காமல் நினைவில் வைத்துக் கொள்ள முடியும். இது தனி ரிஸ்க் எடுக்கணும். இதுக்குன்னு தொழுகை விட்டு வெளியேறி இந்த கவனத்தை திருப்பி தக்பீர் கட்டிக்கிட்டு இப்படி செய்வாங்க. 1 2 3 இதுதான் தொழுகையா, இப்படிதான் தொழுகிறதா? அந்த ஃபார்முலாவும் நமக்கு சரியா தெரியல, இந்த முறையும் சரியா தெரியல, ஹதீஸும் பலவீனமா இருக்கு. அதனால இந்த புஸ்தகத்துல படிச்சுக்கிறேங்க. சரியா?